வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ அவரைக்காய் பொரிச்சு கூட்டு பண்ண போகிறேன். அவரைக்காய் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1 மூடி சில்லு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளித்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினோனையும் அவரைக்காயை போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அவரைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். அப்புறமா அரைச்சி தேங்காய் விழுது வேற போட போகிறோம். கலந்துட்டு வேக வச்சுக்கலாம். வேகிறதுக்குள்ள தேங்காய் அரைச்சிக்கிறேன். மிளகு, சீரகம் 2 மிளகாய் வத்தல், இதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வரேன். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பு போட்டுக்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பு இது. மிளகு, சீரகம், மிளகாய் வத்தல், தேங்காய் இதை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரே கொதியில் நம்ம இறக்கிடலாம். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் ஒரு கொதியில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டுக்கிறேன். இதை இறக்கி வச்சிடலாம். அவரைக்காய் வறுவல் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அவரைக்காய் வறுவல் வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ இதை நான் எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான அவரைக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.